ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு மெசேஜஸ் ஃப்ரம் ஸ்பிரிட் அனிமல். உங்களோட ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த க்ரீன் ஃபெதர், பைல் நம்பர் 2 திஸ் பர்பிள், பைல் நம்பர் 3 இந்த பிங்க் கலர். ஸோ 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 1 பைல் பார்க்கறனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். உங்களோட ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் இல்லை ஒரு கைடன்சஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களோட ஸ்பிரிட் அனிமல் பைல் நம்பர் 1 இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ட்ரென்த், பலம் தேவை. அந்த பலம்ங்கிறது வந்துட்டு மனசளவுல வந்து இருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆல்சோ. ஏன் அப்படின்னா வந்து இன்னி வரக்கூடிய டேஸ்ல வந்து நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு சேலஞ்சஸை கொடுக்கும். அண்ட் எஸ்பெஷலி உங்களோட கெரியரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை நல்ல ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் காம்படிஷன்ஸுமே இருக்கும். உங்களோட கெரியரில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் அண்ட் கொஞ்சம் ரிஸ்க் இதெல்லாமே இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த் ரொம்ப தேவைப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி. ஓகேங்களா? 2 விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, பைல் நம்பர் 1 உங்களோட லைஃப்பில் ப்ரொஃபஷனல் சைடில் பார்க்குறப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயம் கேட்குறீங்களோ அது எல்லாமே வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது. இப்போ ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஏங்குறீங்க, இதில் அதுக்காக நீங்கள் வந்து தேடிக்கிட்டே இருக்கீங்கன்னா பட் அது ஆல்ரெடி உங்ககிட்டே இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு கிராட்டிடியூட். நீங்கள் வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்கு கம்ப்ளைண்ட் மட்டுமே பண்ணிகிட்டே இருக்கீங்களே. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கிராட்டிடியூட் சொல்கிறீங்களா? இது வரைக்கும் எவ்வளவோ வந்துட்டு சேஞ்சஸ் வந்திருக்கும். பாஸ்ட்ல இருந்து மூவ் ஆன் ஆகியிருப்பீங்க. ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஒரு அளவுக்கு முன்னேறி வந்திருப்பீங்க. ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் இப்போ. பட் அந்த ஒரு நல்ல விஷயங்களுக்கு கிராட்டிடியூடு சொல்லியிருக்கீங்களா? உங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய கிராட்டிடியூடு வந்து நீங்கள் சொல்ல சொல்ல அந்த வெல்த்தாக இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இது வந்து உங்களோட ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா போல்ட்னஸ். அதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு யோசிக்காதீங்க. ஏன்னா இனி வரக்கூடிய டேஸ்ல வந்துட்டு நீங்க ரொம்ப வந்து யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அண்ட் அதே மாதிரி ஒரு குயிக்கான ஒரு போல்டான டெசிஷன்ங்கிறது தேவைப்படும். அது வந்து உங்க லைஃப் சேஞ்சஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ரேயர்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் ரொம்ப முக்கியம். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும், மாற்றங்களாக இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே வந்துட்டு உங்களோட அந்த ப்ரேயர்ஸ் ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க இல்லை உங்களுக்குன்னு இருக்குதோ அதை நினச்சி நீங்கள் கிராட்டிடியூடு சொல்லுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பி பாசிட்டிவ். ஓகே, அண்ட் உங்களோட ட்ரீம்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி
உங்களோட ட்ரீம்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்கள் ட்ரீம்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஏதோ ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்கும். ஸோ உங்களோட ட்ரீம்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ண போகுது. ஸோ அதனால உங்களோட ட்ரீம்ஸ் என்ன அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் கவனமாக அட்டென்ஷன் கொடுங்க. அண்ட் அபிண்டன்ஸ், வெல்த், ஹாப்பினஸ் இருக்கும். ஆனால் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்லி வந்து பைல் நம்பர் 1 எல்லா விஷயத்துக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கீங்க. இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஒரு கெரியராக இருக்கட்டும், ஒவ்வொரு அழுத்தங்கள் கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண அதோட ரிசல்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. பட் உங்களோட ஸ்பிரிட் அனிமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட கெரியராக இருக்கட்டும் இல்லை லைஃப்பில் ஒரு கோல் அதை நோக்கி போகணுன்னா சிம்பிள் வே யூஸ் பண்ணுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. பட் சிம்பிள் வேலே வந்துட்டு உங்களுக்கான ஆன்சர் வந்து இருக்கு. அண்ட் பீஸ்ஃபுல் ஆட்டிடியூட். பீஸ்ஃபுல் ஆட்டிடியூட் இன் த சென்ஸ், அதாவது உங்களோட ஆட்டிடியூட் வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்னால உங்கள் லைஃப்பில் வேணும்னே உங்கள் ஆட்டிடியூடை நீங்கள் வந்து மாற்ற ட்ரை பண்ணுறீங்க. ஒரு ரூடான ஒரு கேரக்டரா இல்லை ரொம்ப போல்டாக வந்து ஒருத்தவங்கிட்ட டூ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து பேசுறது, இதுதான் வந்து உங்களோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் ராங். ஓகேங்களா? சைலண்டாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உங்கள் ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு சொல்கிறது. அண்ட் இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டர். அதாவது ரொம்ப போல்டாக இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் கூட உங்களை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் உங்கள் கேரக்டரில் வந்து இருக்கணும். அண்ட் அதுக்கு நீங்கள் நிறையா வந்துட்டு ஒர்க் பண்ணணும். பிகாஸ் இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹேண்டிலிங்கிறது ஒரு கீ ரோலாக இருக்க போகுது. ஸோ இது உங்களோட பர்சனலாக இருக்கட்டும், உங்கள் ப்ரொஃபஷனல் இருக்கட்டும், பீப்புளை ஹேண்டில் பண்ணுற விதங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் நேச்சுரலி பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1 வந்து ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு ஸ்பிரிட். உங்களை வந்துட்டு யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள விட்டு விலகிடுவீங்க. பிகாஸ் கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அண்ட் நீங்களும் வந்து யாரையும் ஓவர் கண்ட்ரோல் பண்ணி உங்ககிட்ட வந்து வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. அந்த அவங்களுக்கு ட்ரூ லவ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களே வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கூல் ஆட்டிடியூட் ஆல்சோ இருக்கு. சரி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய டேஸில் பி கேர்ஃபுல். உங்களோட வார்த்தைகளில் எஸ்பெஷலி கோவப்பட வேண்டாம். பிகாஸ் உங்களை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு சில பீப்புள் உங்களுக்கு அந்த ப்ரெஷரை கொடுப்பாங்க. பட் கோவப்படாதீங்க. உங்கள் வார்த்தைகள் அண்ட் உங்களோட ஆக்ஷன்ஸ் இது ரெண்டுத்துலேயும் வந்துட்டு கவனங்கள் தேவை. ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து உங்கள் ஸ்பிரிட் அனிமல் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் சைன் மாதிரியும் சொல்கிறாங்க, கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் இந்த ஒரு இயரில் பார்த்தீங்க, இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்சஸுங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரே சேஃப் ஜோன்லேயே இருந்துட்டு அப்படியே கூலாகவே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கணும்னா கிடையாது. ஸோ வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எஸ்பெஷலி உங்களுக்கு கெரியர் அண்ட் இந்த ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா உங்களோட வெல்த் நல்லா இருக்கும், இன்க்ரீஸாக ஆகும். ஸோ அப்போது அதுக்கான ஒரு எஃபோர்ட் உங்கள் சைடில் இருக்கணும். இப்போ கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1 ரொம்ப வீக்காக இருக்கீங்க. அண்ட் வென் இட் கம்ஸ் டு யுவர் பர்சனல் இன்னர் செல்ஃபில் வந்து நிறைய ஒர்க் பண்ணணும். ஸோ உங்களோட ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு சொல்கிறது பி போல்ட், ஸ்ட்ராங் அண்ட் பாசிட்டிவ். ஓகேங்களா? இந்த ஒரு 3 விஷயம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து இந்த வரக்கூடிய இந்த டேஸில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவுமே வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனாக கூட வந்து இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா பைல் நம்பர் 1 யாரையுமே இனி வரக்கூடிய டேஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறது உங்கள் ஸ்பிரிட் அனிமல் சொல்லக்கூடிய ஸ்ட்ராங் மெசேஜ். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு நீங்களே ஒர்க் பண்ணுங்க, நீங்களே அதை தேடி போங்க. டிபெண்ட்டாக மட்டும் இருக்க வேண்டாம்.
ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ உங்கள் ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். Pile number 2. Okay. Pile number 2 வந்து உங்களுக்கு டைரக்ட் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் டைரக்டாக இருக்கு. ஓகேங்களா? உங்களோட ஸ்பிரிட் அனிமல்ஸோட ஒரு எனர்ஜி வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. பட் ஆனால் அது நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறத ஒரு பிக்கெஸ்ட் கொஷினே இங்கே. யூ ஆர் வெரி கரேஜ், ரொம்ப தைரியம் இருக்கு உங்களுக்கு, ஒரு ஸ்ட்ரென்த்தாக, அதாவது ஒரு போல்ட்னஸ் இருக்கு. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா யூ ஆர் வெரி நாலேஜபிள் அண்ட் லைஃப் லெசன்ஸ், விஸ்டம், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இப்போ கரண்ட்லி இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங். அண்ட் உங்களோட இன்னர் செல்ஃப் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அண்ட் பட் ஆனால் வந்து இது வரைக்குமே வந்துட்டு இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டி இருந்துமே ஏன் வந்து உங்களால் இன்னுமே அந்த ஒரு கோல் இல்லைன்னா நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு லைஃப்பை ரீச் பண்ண முடியல? பிகாஸ் வந்து உங்களை சுற்றி இருக்கிற எனர்ஜி, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், அது உங்களை ரொம்ப வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பட் இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு ஒரு சில பேருக்கு இடமாற்றங்கள் இருக்கும். அந்த இடமாற்றம் நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். அண்ட் ஹீலிங் நிறையவே இருக்கும். அதாவது இப்போ ஃபிசிக்கலி சரி, மென்டலி ரொம்ப வீக்காக இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அது சரியாகும். ஒரு ஹீலிங்கிறது வந்துட்டு இருக்கும். உங்களோட ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் வந்துட்டு மெடிடேஷனாக இருக்கட்டும், ஒரு அதாவது உங்கள் மைண்டுக்கு எந்த ஒரு விஷயம் அமைதியை கொடுக்குதோ அது நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராகவே வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு அதை ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து எனர்ஜி ட்ரைனிங் ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் வரக்கூடிய டேஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகும். இப்போது ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்யறதாக இருக்கட்டும், இல்லை ஒரு கம்பேக் கொடுக்கறதாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து எனர்ஜி ரொம்ப எடுக்கும். அண்ட் வரக்கூடிய டேஸில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் கம்பேக்குங்கிறது வந்து இருக்கும் உங்களுக்கு. பட் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யறது அப்படிங்கிறதுக்கு நிறையா எனர்ஜி ட்ரெயின் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு அந்த மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், நேச்சரோட கனெக்ட் ஆகிறது, இது எல்லாமே வந்துட்டு உங்களோட டே டு டே லைஃப்பில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டிவைன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இவங்களோட பிளெஸிங்ஸ் டோட்டலி வந்து உங்களுக்கு இருக்கு. அண்ட் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆல்ரெடி உங்ககிட்டயே வந்துட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ட்யூஷன் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்டு இப்போ ஸ்பிரிச்சுவலாக இல்லை டிவைன் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒரு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் வரும். ஸோ அந்த ஒரு கிஃப்ட் அதை நீங்கள் வந்து இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு யூஸ் பண்ணணும். அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நல்லா இருக்குங்க. அதாவது ஒரு சம்டைம்ஸ் உங்களோட அந்த பாஸ்ட், அந்த ஒரு சில பீப்புளோட பிஹேவியர்ஸ், ஐ மீன் அந்த டாக்ஸிக் பீப்புளோட பிஹேவியர்ஸ் வந்து அந்த மெமரிஸ் உங்களை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சில பீப்புளோட கம்ப்ளீட்டாக வந்துட்டு எண்டு பண்ணலை. ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி எண்டு பண்ணிடுவீங்க. நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பேஷன் இருக்கும்.
அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு 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 சப்போர்ட் அப்படி தான் வந்துட்டு இருக்கும். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வந்து பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட், உங்கள் ஸ்பிரிட் அனிமல் இப்போ உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து ஹோல்டு பண்ணுது, மூவ் ஆன் ஆக விடாமல். அண்ட் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் ரொம்ப கேர்ஃபுல் பண்ணுங்க. எஸ்பெஷலி நீங்கள் டே டு டே யாரோட ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவங்களோட. பிகாஸ் யாரோ ஒருத்தவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி உங்களை ரொம்ப பாதிக்குது. அண்ட் நீங்கள் பாசிட்டிவாக தான் இருக்கீங்க. உங்கள் எனர்ஜி அண்ட் கர்மா இஸ் கரண்ட்லி குட். பட் யாரோ ஒருத்தவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் கர்மாவை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட கெரியராக இருக்கட்டும், டே டு டே இதில் நிறைய பிளாக்கேஜஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் தட். அண்ட் அந்த பர்சன் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா பி கேர்ஃபுல். அண்ட் கரண்ட்லி அந்த பர்சன் இருக்காங்க, உங்களோட எனர்ஜி அண்ட் பாசிட்டிவிட்டி வந்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்சனை நீங்கள் வந்து டெஃபினட்டாக அவங்கள தள்ளி வைக்கணும். அண்ட் அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு ரைட் நோ ஹோல்டு பண்ணுது. ஓகேங்களா? அண்ட் எனர்ஜி லெவல் இஸ் ஆல்சோ வெரி லோ. இப்போ ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் வரக்கூடிய டேஸில் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து மென்டலியும் சரி எமோஷ்னலி ஆக்டிவாக இருக்கீங்கிறது செகண்டரி. பட் ஃபிசிக்கல் ஆக்டிவ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் வரக்கூடிய டேஸில். ஸோ எனர்ஜி சேவ் பண்ணுங்க அண்ட் ஃபிசிக்கலி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் செய்யுங்க. ஃப்ரீடம். ஸோ ஃபைனலி த ஃப்ரீடம், நீங்கள் கேட்ட அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு ஒரு இதுவும் கிடையாது. ஒரு ஒரு புது பாதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் வரக்கூடிய டேஸில். ஒரு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஒரு ஆப்ஷன்ஸ் சம்டைம்ஸ் உங்களோட இன்ட்யூஷனே உங்களுக்கு கைட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு நியூ பாத் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு புது பாதை நோக்கி நீங்கள் போகிற மாதிரியான நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு உங்களோட அந்த ஸ்ட்ராங் கேரக்டர் அண்ட் உங்களோட பவர்ஃபுல்லான இன்னர் செல்ஃப் இதை ரெண்டுத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் வித் ஃபுல் எனர்ஜியோட. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. உங்களோட ஸ்பிரிட் அனிமல் சூப்பரான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்லா இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். உங்களோட ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஒரு மெசேஜ் இல்லை ஒரு கைடன்ஸ் பார்ப்போம். Okay. Pile number 3. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு இந்த டைம் பீரியட்லும் சரி இனி வரக்கூடிய டேஸ்லுமே உங்களுக்கு எமோஷ்னல் ஹீலிங்கிறது தேவை. எமோஷன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு உங்களோட வரக்கூடிய டேஸில் ஒரு மேஜராக ப்ளே பண்ணும். ஸோ எமோஷ்னல் ஹீலிங் ரொம்ப தேவை. ஸ்பிரிச்சுவாலிட்டி, நேச்சர் அண்ட் ப்ரேயர்ஸ், மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த இயரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு நீங்கள் யார், உங்களோட ஜேர்னி இவ்வளோ வருஷம் வந்துட்டு உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இயராக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் யார், உங்களுக்கான லைஃப் பர்பஸ் என்ன, உங்களோட கேரக்டர் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட வீக்னஸ் என்ன, எந்த ஒரு விஷயம் உங்களை பாதிக்குது, இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் டிஸ்கவர் பண்ணுவீங்க. ஐ மீன் இந்த ஒரு வருஷம் வந்துட்டு செல்ஃப் டிஸ்கவரிக்கான ஒரு வருஷமாக தான் இருக்கும் பைல் நம்பர் 3க்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட இன்னர் செல்ஃப், நீங்கள் வந்து வெளியே பாசிட்டிவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளார கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கீங்க, கொஞ்சம் வீக்னஸாக தான் இருக்கீங்க. உங்கள் இன்னர் செல்ஃப் ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ உங்களோட இன்னர் செல்ஃபோட நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ வந்துட்டு உங்களோட செல்ஃப்
கேர், செல்ஃப் லவ், செல்ஃப் டிஸ்கவரி, இது எல்லாமே வந்துட்டு இந்த வரக்கூடிய டேஸில் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு மற்ற பீப்புளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் குறையவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த வே, ஒரு ஒரு மன அமைதி, அந்த மாதிரியான ஒரு பாத்தில் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ உங்களை பற்றி தான் வந்து மோஸ்ட்லி இருக்கும். நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசுகிறதாக இருந்தாலும் உங்களை பற்றி தான் அதிகமாக பேசுவீங்க. உங்களை பற்றின விஷயங்கள் தான் மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் உங்களோட ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் பவர்ஃபுல் ஆக்கணும். ஓகேங்களா? அண்ட் உங்களோட ஒரு கோலாக கூட இருக்கலாம். ஒரு சில பேர் பைல் நம்பர் 3 உங்களோட ஒரு மேஜர் கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபிசிக்கலி வந்துட்டு ஃபிட்டாக இருக்கணும். அதாவது ஃபிசிக்கலி பார்க்குறப்போ வந்துட்டு நல்ல ஒரு க்ளோவாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். எஸ்பெஷலி இந்த ஒரு வருஷம் அது ஒரு கோலாக கூட நீங்கள் வச்சுருப்பீங்க. அண்ட் மென்டலி பார்க்குறப்போ உங்களோட அந்த மென்டல் ஹெல்த், அதுக்கு அதிக கவனம் கொடுக்கணும். அண்ட் ஃபோக்கஸ், உங்களோட கெரியர், உங்கள் லைஃப் க்ரோத் மேலே ஒரு ஃபோக்கஸ், அந்த ஒரு விஷயத்துக்கு அதிகமான ஒரு கவனம் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த 2 விஷயத்துக்கு மேலே நீங்கள் ரொம்ப வந்துட்டு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க இந்த ஒரு இயர். அண்ட் உங்களோட ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, ஆல்தோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருந்தாலும் சம்டைம்ஸ் உங்களோட அந்த பாஸ்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு எமோஷ்னலான ஒரு பேக்கேஜ் இருக்கு. அதாவது இப்போ நார்மலாக இருக்கீங்க, பட் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு திடீர்னு அந்த பாஸ்ட் நினப்பு வந்துச்சுன்னா அது அவ்வளோ டோட்டலி அந்த என்டையர் டே நெகட்டிவ் ஆகுது. ஸோ அந்த ஒரு எமோஷ்னல் பேக்கேஜை இன்னுமே கேரி பண்ணியிருக்கீங்க. டீப் இன்சைடு உங்களுக்குள்ளே அது இருக்குது. அதுதான் வந்து உங்களை வீக்னஸ் ஆக்குது. உங்களோட பவர்ஃபுல் கேரக்டரையே வந்துட்டு அது மறைச்சு வச்சிருக்கு. ஸோ இட் இஸ் அ டைம் அதிலிருந்து வெளியே வாங்க. ஸோ உங்களோட ஸ்பிரிட் அனிமல் சொல்கிறதே அதான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பைல் நம்பர் 3 நீங்கள் இப்போ ரொம்ப தனியாகவே இருக்கீங்க. அண்ட் ஃப்யூச்சரில் ஆல்சோ நான் யாரோடையும் சேர மாட்டேன், தனியாகவே இருப்பேன் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. பட் ஒரு ஃபேமிலி இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு இருக்கணும். ஸோ இட் இஸ் அ டைம் உங்களுக்கான ஒரு சரௌண்டிங்ஸ், உங்களுக்கான ஒரு பீப்புளை வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட இந்த சோலோ ஜேர்னி வந்துட்டு லைஃப் லாங் வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. ஸோ உங்களோட தாட்ஸ் இப்போ கரண்ட்லி வந்துட்டு ஒரு விதமான தாட்ஸ் வச்சுருக்கீங்க ஃப்யூச்சர் ரிலேட்டடாக, அது மாற்றணும் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் மெசேஜ். கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். பிகாஸ் சம்டைம்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க, சம்டைம்ஸ் ரொம்ப ரூடாக இருக்கீங்க. ஸோ பீப்புள் வந்துட்டு உங்களை வந்து ஆஃபன் ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களோட கம்யூனிகேஷனில் நிறைய ஒர்க் பண்ணணும். அண்ட் உங்களோட ஸ்பிரிட் அனிமல்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலி வந்து ஒரு சில பீப்புளோட கனெக்ட் ஆகணும். மேபி உங்களுக்குன்னு ஒரு மென்டார் இல்லைன்னா வந்து உங்களோட லைக் மைண்டட் பீப்புள், அவங்களோட அதிகமாக நீங்கள் கனெக்ட் ஆகணும். பிகாஸ் இது வந்து உங்களோட மென்டலி அண்ட் எமோஷ்னலி ஒரு க்ரோத்துக்குமே வந்து உதவும். அண்ட் மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு இயர் வந்து நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து கெரியராக இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட மெயின் கான்சென்ட்ரேஷன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை பற்றி தான் இருக்கும். இந்த இயர் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக வரணும், ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருக்கணுங்கிறது தான் இதோட ஒரு கோலாகவே இருக்கும். அண்ட் அது கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது நிறைய ஒர்க் பண்ணுங்க. அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.